Hello everyone, welcome to Keystone IAS Academy. இன்னைக்கு நாம இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல 24th மார்ச்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். த ஹிந்துல வந்திருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So that you will be having a better clarity on the subjects we are going to discuss today. ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். டீலிமிட்டேஷன் அண்ட் விமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்ற டாபிக், tuberculosis, biotechnology, Nepal's political shift. ஸோ இந்த 4 டாபிக் தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமியில் ஒரு யூபிஎஸ்சி ஃப்ரீ செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 29th மார்ச் அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்லை ஐஎஃப்எஸ் ஆகணும் அப்படின்ற ஏதாவது எய்ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செமினாரில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நான் குறிப்பிட்ட டைம் தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியல, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நான் ஒர்க் போயிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த டவுட்ஸ் நீங்கள் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமியில் இந்த செமினாரில் கலந்துக்கிட்டு உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த செமினாரை நடத்தக்கூடியது நம்ம சேர்மன் சார் விவி மூர்த்தி சார் தான் உங்களுக்கு அங்கே கைடன்ஸ் கொடுப்பாரு. ஸோ 29th மார்ச் அன்னைக்கு நடக்குது 10 AM நம்ம கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமியில் நடக்குது. ஸோ இந்த செமினாரில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கியூஆரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்டை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக் போயிடலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் டீலிமிட்டேஷன் அண்ட் விமன்ஸ் ரிசர்வேஷன். ஓகேவா? ஸோ இது ஏன் டீலிமிட்டேஷன் எப்பயோ அந்த டாபிக் சார், ரொம்ப ட்ரெண்டான டாபிக் சார், இது திரும்ப ஏன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு முன்னாடியே நடத்தலாம். 2011 சென்சஸை பேஸ் பண்ணி நம்ம நடத்தலாம். ஏன்னா இந்த உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்டை வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 2029 லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்றதுனால இந்த டீலிமிட்டேஷன் அண்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்றது நம்மளுக்கு நியூஸில் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டீலிமிட்டேஷன் அப்படின்னா கான்ஸ்டியூவன்சிஸோட பார்டரை ரீட்ரா பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது ஏபிசிடி அப்படின்னு 4 பிளேஸ் இருக்குது, இது ஒரு கான்ஸ்டியூவன்சியில் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஏபிசிடி ரொம்ப பெருசாக இருக்குப்பா, நம்ம சென்சஸ் எடுத்து முடிச்சுட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, ஏபி அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூவன்சியாக இருக்கட்டும், சிடி அப்படின்றது தனி கான்ஸ்டியூவன்சியாக இருக்கட்டும். முன்னாடி என்ன வந்துச்சு, ஏபிசிடி அப்படின்ட்டு ஒரே கான்ஸ்டியூவன்சியாக 4 பிளேசஸ் இருந்துச்சு. இப்போது அங்கே பாப்புலேஷன் அதிகமானதால் என்ன பண்ணுது டீலிமிட்டேஷன் கமிஷன், ஏபி நீங்கள் தனியாக ஒரு கான்ஸ்டியூவன்சியாக இருங்க, சிடி நீங்கள் ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டியூவன்சியாக இருங்க அப்படின்ட்டு 2 பேரையும் பிரிச்சுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பவுண்டரிஸை ரீட்ரா பண்ணுறது தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது சொல்கிறது. அதே மாதிரி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சீட்ஸோட நம்பர்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது பேர் தான் டீலிமிட்டேஷன். ஓகேவா? ஸோ டீலிமிட்டேஷனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை யார் பண்ணுவா, டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா இப்போ 543 லோக்சபா சீட்ஸ்ன்றது இருக்குது, அது என்னவா மாறும், 816 லோக்சபா சீட்ஸாக மாறும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 33% ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் உமன் அப்படின்றது நடக்கும். எப்படி, இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 பொறுத்த வரைக்கும் இந்த 33% ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்னாங்கல்ல, ஸோ அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ் அப்படின்றது. ஏன்னா 2029 லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இது நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்குது. ஓகேவா? ஸோ இது கான்ஸ்டியூஷனல் பேசிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது, டீலிமிட்டேஷன் ஆஃப்டர் சென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன்றது நடக்கணும் அப்படின்றது ஆர்டிகல் 82 சொல்லுது. ஆர்டிகல் 170 என்ன சொல்லுது, ஸ்டேட் அசம்பிளியோட டீலிமிட்டேஷன் பற்றி சொல்லுது. ஓகேவா? ஆர்டிகல் 82 பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் ஆஃப்டர் சென்சஸ், ஆர்டிகல் 170 ஸ்டேட் அசம்பிளியோட டீலிமிட்டேஷன், இதுதான் கான்ஸ்டியூஷனல் பேசிஸ். ஓகேவா? ஆர்டிகல் 82 என்ன தெரிஞ்சிருச்சு, ஆர்டிகல் 170 என்ன தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் நம்மளோட சீரீஸ்லேயே தான் பழைய வீடியோவில் பார்த்தோம், உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 என்ன சொல்லுது, 33% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் உமன் பா, எங்கே, லோக்சபாவில் இருக்குது, ஸ்டேட் அசம்பிளிஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இல்லை, ராஜ்யசபாவில் இல்லை,
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இந்த 33% ஆஃப் ரிசர்வேஷன்றது இல்லை. ஓகேவா? எங்கே இருக்கு? லோக்சபாவில் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்கு. எங்கே இல்லை? ராஜ்யசபாவில் இல்லை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இல்லை. ஓகேவா? இதை கிளியராக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இது என்ன? டீலிமிட்டேஷன் பேஸாக வச்சு தான் இந்த 33% ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்றது நடக்கும்ன்றதையும் நாம பார்த்தோம். ஓகேவா? ஸோ கீ கன்சர்ன்ஸ் என்ன? இப்போ நார்மலாக இப்போ முன்னாடி ஒரு 6 months ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இஷ்யூ ரைஸ் ஆச்சு. என்ன? இங்கே வந்துட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் எதனால் பாதிப்பு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு முன்னாடி பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடி சொல்லியிருந்துச்சு. அப்போது இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை நல்லா பெட்டராக ஹேண்டில் பண்ணாங்க. அதனால என்ன ஆயிருக்கு? பாப்புலேஷன்றது கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அந்த மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை அவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால இங்கே பாப்புலேஷன்றது அதிகமாக தான் இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸில் கண்ட்ரோலாக இருக்குது பாப்புலேஷன். ஸோ இந்த டீலிமிட்டேஷனை நாம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இந்த மாதிரி வந்துட்டு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா சீட்ஸோட எண்ணிக்கைன்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது சொன்னோம். இப்போ நார்மலாக என்ன ஆகுது? இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணாத நார்த் ஸ்டேட்ஸ்க்கு என்ன ஆகுது? இந்த சீட்ஸ்ன்றது அதிகமாகுது. இப்போ ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது இம்பேக்ட்ன்றது. ஆனால் லோக்சபா எலெக்ஷன்ஸ்னு வரப்போ அங்கே வந்துட்டு நார்த் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம், யூபியோடைய லோக்சபா சீட்ஸ் வந்து 80 சீட்ஸ். ஓகேவா? தமிழ்நாடோட லோக்சபா சீட்ஸ் 40. ஓகேவா? இப்போது நீங்கள் நார்தர்ன் ஸ்டேட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பார்ட்டி கவர் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட்ஸ்லையும் வந்துட்டு ஒரு பார்ட்டி ஜெயிக்குது அப்படின்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ்னுடைய கணக்கு எடுத்துக்காமலேயே நார்தர்னில் ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாலே போதும், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க இவங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு இதனால வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷனால வந்துட்டு சீட்ஸ் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அண்ட் உமன் ரிசர்வேஷன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு உங்களுக்கு இதனுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய 3 டாபிக்ஸ்க்குமே நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை போட்டிங்கன்னா கிளாரிட்டியாக தெரியும் என்ன ஆன்சர்ஸ்ன்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், நம்ம டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்றது. ஸோ இது ஏன் சார் நியூஸில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு March 24 இருக்குல்ல, இது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன, இந்த டியூபர்குலோசிஸை டயக்னைஸ் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் டயக்னைஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்னென்ன வளர்ந்துருக்கு, எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நாம் இதை எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டியூபர்குலோசிஸ்னால் என்ன? டியூபர்குலோசிஸ்ன்ற ஒரு டிசீஸு பாக்டீரியானால காஸ் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டியூபர்குலோசிஸ் என்ன காஸ் எது காஸ் பண்ணும்? பாக்டீரியா தான் காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன பாக்டீரியா அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த பாக்டீரியா தான் என்ன பண்ணுது? டியூபர்குலோசிஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இது மெயினாக லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். பல்மனரி டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. பல்மனரினா லங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான் மேஜராக வந்துட்டு இந்த டியூபர்குலோசிஸ் பண்ணக்கூடிய வேலை. ஓகேவா? ட்ரெடிஷ்னலாக இதை என்ன எப்படி டயக்னைஸ் பண்ணுவாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூட்டம் மைக்ரோஸ்கோபி அப்படின்றது. ஸ்பூட்டம் அப்படின்னா என்னன்னா, இந்த சலைவாவும் மியூக்கஸும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் ஸ்பூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் டயக்னைஸ் பண்ணி டிபி இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க இந்த ஸ்பூட்டம் மைக்ரோஸ்கோப்பியில். நெக்ஸ்ட் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே என்ன நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், இந்த பிளாக் கலரில் ஒரு இது மாதிரி வரும்ல, ஸோ அது மூலயமா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி டயக்னைஸ் பண்ணுறதே அக்யூரேட்டாக எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் வந்துட்டு ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இந்த ரூரல் ஏரியாஸில் வந்துட்டு லிமிட்டடான ஆக்சஸ் தான் இந்த ஸ்பூட்டம் மைக்ரோஸ்கோப்பிக்கும் இல்லை எக்ஸ்ரேக்கும் வந்துட்டு ஆக்சஸ்ன்றது ரூரல் ஏரியாஸில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் புது டயக்னாஸ்டிக் டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம பார்த்தோம் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய டயக்னாஸ்டிக் டெக்னாலஜிஸை பார்த்தோம். இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு, மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்றத பார்க்கணும். மாலிகுலர் டெஸ்ட்னா என்ன, டிபியோட பாக்டீரியா டிஎன்ஏவையே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் என்ன இந்த மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்றது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிபிநாட் அப்படின்ற ஒரு டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் தான் புதுசாக இந்த மாலிகுலர் டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய இது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ், ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம் இந்த டிபியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸையும் ஈஸியாக டிடெக்ட் பண்ணும் இது. ஓகேவா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னது இது மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ஸ்க்ரீனிங். ஏஐ இதுலேயும் வந்துடுச்சு. ஓகேவா. என்ன இந்த செஸ்ட் எக்ஸ்ரேஸ் எல்லாம் ஃபுல்லாக இந்த ஏஐ ரீட் பண்ணும். ரீட் பண்ணி என்ன இதில் ஹெல்ப் பண்ணும், ஏஐ வந்துட்டு என்ன எதில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறது, டக்குன்னு டிடெக்ட் பண்ணுறது, இந்த ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறதும், ப்ளஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்ல டிபி அப்படின்றது ஒரு பர்சனுக்கு, அந்த பர்சனுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி டிபி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் டிடெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் என்ன இந்த ஏஐ பேஸ்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் த்ரூ எக்ஸ்ரேஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேஷண்ட்டோட லொக்கேஷன் பக்கத்துலேயே இருக்கும். ஓகேவா. ஸோ இதனால் என்ன ஆகுது, ரிமோட் ஏரியாஸில் இருந்தாலும் சரி, இல்லை ரூரல் ஏரியாஸில் இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த பேஷண்ட்டோட லொக்கேஷன் பக்கத்துலேயே இருக்கிறதால வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பயோமார்க்கர் பேஸ்டு டெஸ்ட். இதில் என்ன பண்ணுறாங்க, டிசீஸோட ப்ரொக்ரெஷனை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. டிசீஸ் எங்கேருந்து பரவுது, எப்படி பரவுது, ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுதா, இதோடைய பரவக்கூடிய வேகம் என்ன அப்படின்ட்டுலாம் மொத்தமாக அந்த டிசீஸோட ப்ரொக்ரெஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதே மாதிரி இதுவும் ஏர்லி டிடெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த பயோமார்க்கர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் என்டெப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை இது பண்ணியிருக்காங்க. என்ன கோல் வச்சு பண்ணியிருக்காங்க, டிபியை சுத்தமாக இந்தியாவிலேருந்து எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஏர்லி டயக்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராமுடைய ஒரு மெயின் கோலாக இருக்குது. ஓகேவா. ஸோ டிபி டியூபர்குலோசிஸை பற்றி பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு போட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி. இந்த பயோடெக்னாலஜி ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பயோடெக்னாலஜியோட ரோல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அண்ட் அனிமல் நியூட்ரிஷனில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பயோடெக்னாலஜியோட ரோல். ஓகேவா. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை எக்ஸ்பர்ட்ஸ் ஹைலைட் பண்ணி இதனுடைய ரோலை, பயோடெக்னாலஜியோட ரோலை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நியூஸில் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பயோடெக்னாலஜி என்ன, பயாலஜி ப்ளஸ் டெக்னாலஜி, இதுதான் பயோடெக்னாலஜி. பயாலஜி ப்ளஸ் டெக்னாலஜி இது என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஃபீல்டையும் மர்ஜ் பண்ணுறாங்க. பயாலஜி அப்புறம் டெக்னாலஜி இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராடக்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டு இம்ப்ரூவ் லைஃப் ஸ்பேனிங் ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா. லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் லைஃப் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சரும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பயோடெக்னாலஜி உருவாக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ ரோல் ஆஃப் ஹியூமன் நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் பயோஃபோர்டிஃபைட் கிராப்ஸ் ஒரு கன்வென்ஷனலான டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த கிராப்ஸ்ன்றது உருவாக்குறாங்க. எது நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த பயோஃபோர்டிஃபைட் கிராப்ஸை உருவாக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதனால் என்ன ஆகுது, ஃபுட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்றதும் உருவாகுது. ஸோ மேஜராக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராப்ஸ் வந்து நிறைய அயன் என்ரிச்சாக இருக்கும், விட்டமின் ஏ என்ரிச்சாக இருக்கக்கூடிய கிராப்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ பயோஃபோர்டிஃபைட் கிராப்ஸ்னால் என்ன, இந்த கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கக்கூடிய கிராப்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, பயோஃபோர்டிஃபைட் கிராப்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது, ஃபுட் குவாலிட்டியும் நியூட்ரிஷன் வேல்யூயும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதோட பயோடெக்னாலஜியோட ரோல் ஹியூமன் நியூட்ரிஷனில் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜியோட ரோல் அனிமல் நியூட்ரிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணுது, ஃபீடிங் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது, அப்புறம் வந்து க்ரோத் ஆஃப் லைஃப் ஸ்டாக்கை இது பண்ணுது. இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்க, ஒரு பசுவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு அது ஃபீட் பண்ணக்கூடிய அந்த இதில் வந்துட்டு நியூட்ரிஷன் அதிகமாக கொடுத்து இது பண்ணுறதால என்ன ஆகுது, அந்த கவுன்றது நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. அப்போ ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அந்த கவு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஹெல்த்தியான மில்கை ப்ரொடியூஸ் பண்ணும்.
மில்க்கும் கண்டென்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்க்ரீஸ்டு மில்க் கிடைக்குது, மீட் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ஹென்னை இது பண்ணுறப்போ நமக்கு எக் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ பயோடெக்னாலஜியில் அனிமல் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய அதோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஹியூமன் நியூட்ரிஷனில் அதோட ரோல் என்னன்றதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? இன்சைட்ஸ் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயோடெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ்டு மட்டும் இல்லை, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபோக்கஸ்டாகவும் மாறுது, ஹெல்த் ஃபோக்கஸ்டாகவும் மாறுது, ஃபுட்டோட சிஸ்டம்ஸ் அதோடைய இதுவாகவும் மாறுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான லாஸ்ட் டாபிக் நேபாள்ஸ் பொலிட்டிக்கல் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ இது எதனால் நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் வந்துட்டு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் புதுசாக நடக்குது, புதுசாக லீடர்ஷிப்ன்றது உருவாக்குது. இதில் என்னென்னா இந்தியாவுக்கு வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு, ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு நேபாளோட டைஸை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் இந்த நியூஸ்ன்றது நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட் நேபாளில் இருக்கக்கூடியது என்ன, ஓட்டர்ஸ் வந்து இந்த ஓல்டு பொலிட்டிக்கல் எலைட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யங் லீடர்ஸை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஃபார்ம் ஓரியன்ட் கவர்னன்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த யங் லீடர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நேபாளோட பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட். நேபாளில் இருக்கக்கூடிய கீ சேலஞ்சஸ் என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட், யூத் மைக்ரேஷன், கவர்னன்ஸ் இஷ்யூ, அப்புறம் வந்து பப்ளிக் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ யூத் மைக்ரேஷன் நம்ம நார்மலாக டே டு டே பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வந்துட்டு இந்த யூத்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோட்டல்ஸில் எங்கே பார்த்தாலுமே இந்த நேபாளிலேருந்து வரக்கூடிய யூத்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ யூத் மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குன்றதை பார்க்குறோம். அங்கேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாததுனால தான் என்ன ஆகுது, யூத் மைக்ரேஷன் அப்படின்றது நடக்குது. ஓகேவா? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் யூத் மைக்ரேஷன் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ இதுதான் கண்டெக்ஸ்ட், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டெக்ஸ்ட். நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளுக்கு இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டரிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். என்னென்ன, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம். ஓகேவா? ஸோ எத்தனை ஸ்டேட்ஸு, 5 ஸ்டேட்ஸு இந்தியா நேபாள் பார்டரிங்கில் இருக்கக்கூடியது. உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம். ஓகேவா? ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸ் தான். உத்தராகண்ட், இப்போ இந்த மேப்பை பாருங்கள், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் சிக்கிம். ஸோ இங்கே தான் நம்ம பார்டரிங் ஸ்டேட்ஸ் நேபாள் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே சிட்டிசன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த நேபாள் சிட்டிசன்ஸ் அந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் 2 பேருமே இருப்பாங்கள்ல. இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பவுண்டரியில் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட்ன்றது இருந்துச்சு. ஸோ எந்த ட்ரீட்டி மூலயமா அது கிடைச்சிது, 1816 ட்ரீட்டி ஆஃப் சுகவுலி அப்படின்ற ட்ரீட்டியில் மூலமாக தான் 1816 இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் அப்படின்றது இருந்துச்சு 2 இன்டர்நேஷ்னல் பார்டரில். ஓகேவா? ஸோ ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸ் இதுதான் என்னவா இருக்குது, நேச்சுரல் பேரியராகவும் இருக்குது. அங்கேருந்து ரிவர்ஸோட சோர்ஸஸாகவும் ஹிமாலயாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மவுண்டன் பாசஸ் என்ன, கனெக்டிவிட்டி, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார் கனெக்டிவிட்டி. மவுண்டன் பாசஸ் என்னென்ன, நாதுலா பாஸ் அப்படின்றது இருக்குது சிக்கிம் ரீஜனில், லிப்பு லேக் அப்படின்ற பாஸ் வந்து உத்தராகண்டில் இருக்குது. ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய மவுண்டன் பாசஸ் இந்தியா நேபாள் பார்டரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? காமன் ரிவர்ஸ் என்னென்ன, இந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு நேபாளிலேருந்து ஒரிஜினேட் ஆகி இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ். இந்தியாவிலேருந்து ஃப்ளோ ஆகி நேபாளுக்கு போகக்கூடியது இல்லை, நேபாளிலேருந்து ஃப்ளோ ஆகி இந்தியாவுக்கு வரக்கூடிய ரிவர்ஸ். என்னென்ன ரிவர், கோசி ரிவர் அப்படின்ட்டு. இந்த கோசி ரிவரை தான் சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ளட்ஸ் அதிகமாக வரக்கூடிய இந்த ரிவர் கோசி ரிவர்ன்றது நிறைய ஃப்ளட் அதிகமாக வரும், அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்டக் ரிவர், கர்னலி ரிவர், இதை வந்து இந்தியாவில் காகஹரா அப்படின்னு கூப்பிடுவாங்க இந்த ரிவர். ஓகேவா? ஸோ கர்னலி ரிவர்ன்றது நேபாளில் கூப்பிடுவாங்க, காகஹரா அப்படின்ட்டு இந்தியாவில் கூப்பிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மகாகாளி ரிவர் அப்படின்றது. ஸோ இந்த மகாகாளி ரிவர் தான் வெஸ்ட்டில் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பவுண்ட்ரியாக கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ரிவர் பேர் தான் என்ன, மகாகாளி ரிவர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது ரிலேட்டடாக இந்தியா நேபாள் ரிலேஷன்ஸ், இந்தியா நேபாள் பார்டரிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி கொஸ்டின் நம்பர் 4 அப்படின்னு போட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை போடுங்க. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கீழே தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுனாலும்
நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்டே டியூன் வித் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.